அதை கோர்ட்ல ஃபேஸ் பண்ணுங்க. வந்து செருப்பு எடுத்து அடிப்பானோ. ரசிகன் என்ன பண்ணுவான், அவன் போய் காப்பாற்ற பார்ப்பான். தலைவா நீ பேச தலைவா, நான் பாத்துக்கிறேன்னு. அவன் தான் ரசிகன். இப்ப 2 வாரம் அவர் தள்ளி போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ரோட் ஷோ எப்படி நடக்கணுங்கிறது தான் முக்கியம். முதலமைச்சர் இந்தியாவிலே பெஸ்ட் முதலமைச்சர்னா ஸ்டாலின் தான். அதுக்கு நாங்க தான் காரணம். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். அந்த இந்த இறப்பு மட்டும் வந்தா அது நாங்க காரணம் எல்லாரும். ஆனா இல்ல விஜய் இப்படி பேசக்கூடாது, விஜய் நடிக்கிறாரு, அப்ப அங்குலி மகேஷ் நடிக்கிறாரு நிறைய பேர் சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்வாங்களா? டிசம்பர் அல்லது ஜனவரி அந்த மாதங்கள்ல தான் தெரியும் ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கரூருக்கு வந்து இரவோடு இரவாக போனீங்கல்ல, கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல, வேங்கை வயலுக்கு ஏன் போல, அஜித் இறந்தார்ல அங்கேயே போல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒரு ஆபத்து என்றால் வந்து ஒரு 4-5 பேர் வந்து முன்னாடி வருவாங்க. ஒன்று செல்லப்பிரந்தை அவர்கள், இன்னொன்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இன்னொருத்தர் வந்து ஒரு தலைவர் பேசினாரே அப்படின்னு சொல்லி பேனர் வச்சாங்க. ஸோ அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை என்ன பண்ணிச்சு, அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கிடுச்சு. தென் தமிழகத்துல வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம், இஸ்லாமியர்களும் ஓரளவு அதிகம். ஸோ அங்க இருக்கிற வாக்குகள்லாம் பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணிக்கு போறதுக்கு காரணமே வந்து காங்கிரஸ் தான். அரங்கேறி வருகிறது அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இங்க நடக்கிறதும் ஒரு நாடகம் மாதிரி தானப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க கேட்கிறாங்க. கிடையாது. இங்க நடக்கிறது நீதி நியாயம் அப்படிங்கறத திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அதிமுக, என்டிகே, பாஜக அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா உயர் நீதிமன்றமே இப்படிலாம் கேள்விகளை கேட்டு விட்டாங்களே, அவங்கள பத்தி ஏதாவது வீடியோ நான் வீடியோ போட்டு என்னையும் அரெஸ்ட் பண்ணணும். மாரிதாஸ் அவர்களை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. மனுஷன் ஒரு 30 நிமிஷம் கேப்புக்குள்ள அரெஸ்ட் ஆயிட்டார் அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியுதா? ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நேற்று நடந்தது தாவேகா விஜய் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நேற்று நடந்தது சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறாரு. 6 மணிக்கு அதுக்கான வீடியோ வரும்னு சொல்றாரு. அடுத்த அரை மணி நேரத்துல ஒரு ட்வீட்டை போடுறாரு, முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி காவலாளிகளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த அரசு ஏன் எதுக்கு அப்படிங்கிறத விட இப்போது நீதிமன்றத்துக்கு எதிராகவோ நீதிபதிகளுக்கு எதிராகவோ நீங்க பேசுனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கேட்டா நீங்க நீதிமன்றத்தை அவமதித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராப்புக்குள்ள யாரும் விழுந்துடாதீங்க. இப்போதைக்கு உங்களை எல்லாரையும்